இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சும்மா ராஜகண்ணப்பன் அவர்களும் தளபதி அவர்களும் சும்மா பேசல. திமுகவுடைய தலைமை என்ன சொன்னதோ அதை பேசியிருக்கிறார். அவங்க ஒன்றும் சும்மா பேசல, அவங்க மனசுல தோன்றதை பேசல. திமுகவில் அப்படி யாரும் எல்லாரும் மனசுல தோன்றதெல்லாம் பேசிட முடியாது. திமுகவுடைய தலைமை என்ன சொல்லுதோ, திமுகவுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் பேசியிருக்கிறாரு. இந்த முறை கண்டிப்பாக திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் எப்படி பாமகவை ஒழிச்சு கட்டினார்களோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அவங்க கூட்டணியில கூடயே வச்சு அனைவரையும் தோற்கடிப்பார்கள் என்பதுதான் அங்க இருக்கிற வர்ற தகவல், அங்க இருக்கிற செய்தி. கண்டிப்பாக திமுக கூட வைத்து துரோகம் செய்வதில் வல்லவர்கள் திமுகவினர். இப்ப இருக்கும் சூழ்நிலையில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் அனைவரையும், ஏன்னா தொண்டர்களின் மனநிலை மாறி இருக்கு. நிறைய பேட்டிகள் அண்ணன் மாணிக் தாக்கூர் அவர்களோட இருந்த தொண்டர்களுடைய பேட்டிகள்லாம் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நேற்று திமுகவின் மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் ஒரு காங்கிரஸ்காரர் கூட ஜெயிக்க வைக்க கூடாதுன்னு பேசியதாக எங்களுக்கு தகவல் வந்தது. அதான் உதயநிதி பத்தி நம்ம பேசிட்டோம், விலாவரியா பேசிட்டோமே. அந்த குடும்பத்தில் மட்டும் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, கடைசி வரை கத்து கொடுத்தான். அவருக்கு அரசியல் எங்க தலைவர் என்ன சொல்ல வந்தார்னே புரியல அவருக்கு. எங்க தலைவர் என்ன சொன்னார், சுயமாக கட்சி ஆரம்பித்த அண்ணாவிற்கு அப்புறம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையா இருக்கிற கட்சி எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் உதயநிதி சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை. உதயநிதிக்கு எங்க தலைவர் என்ன சொன்னார்னு கூட புரியல. நான் தான் அதுக்கு தான் சொன்னேன், அவர் கடைசி வரை கத்துக்குட்டி தான். நயினா நாகேந்திரன் அண்ணன் டிடி அவர்கள் கையில காலில் விழுந்து ஒரு அமைச்சராகி அவர் 3 வருஷம் அமைச்சராக இருந்தான்னு நினைக்கிறேன். அதோட அம்மா அவருடைய திறமையை பார்த்து அன்னைக்கு ஒதுக்கி வச்சவர் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு அதுக்கு மேல அவரோட கண்டினியூ பண்ண முடியாது, பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்தார். நயினா நாகேந்திரன் இந்த தடவை திருநெல்வேலியில் தோல்வி பெறுவது கண்டிப்பாக உறுதி. அவருடைய அந்த 4 கோடி ரூபாய் கேஸ் ஏற்கனவே திமுகவின் கண்ட்ரோல்ல இருக்கு. 4 கோடி ரூபாய் ஏற்கனவே மாட்டி திமுக கிட்ட அந்த கேஸ் சிபிசிஐட்ல இருக்கு. இது எல்லாத்திற்கும் அவர் திமுக வேலை போயிருக்கார். அவர் திமுக பத்தி பேசி ஏதாவது திமுக அமைச்சர் பத்தி பேசுகிறாரா? கடைசி அவர் பேசின செந்தில் பாலாஜி பத்தி. செந்தில் பாலாஜி தான் அந்த கரூர்ல 41 பேர் கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு பேசினார். அத்தோட சரி, அவர் திமுக பத்தி எங்கேயுமே பேசல. அவர் பேசுறதே தினம் எங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். திமுகவின் அசைன்மெண்ட்டுக்கு போயிட்டார். அவர் அடுத்து ஜெயிக்கணும்னா அவருக்கு எங்கேயாவது டம்மி வேட்பாளர் திமுக போட்டு அவர் ஜெயிக்க வச்சாதான் உறுதி. அதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில இருக்கு. அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவுடைய கைகூலியாக திமுக அடிமையா இருக்கிறார். கடைசி வரைக்கும் நயினார் இப்படிதான் பேசிட்டு இருப்பார். இந்த தேர்தலோட அந்த மேனேஜரையும் மாத்திடுவாங்க பிஜேபி.